கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு கீழே இயங்கி வரக்கூடிய யூனிட் ஆஃப் ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் நிகாம் லிமிடெட், அதாவது இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடியில் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. வாக்கின் இன்டர்வியூ மூலயமாக செலெக்ஷன் இருக்கும். இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடியில் இருக்கக்கூடிய கிராஜுவேட், டிப்ளமோ மற்றும் ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப்கான இந்த வாக்கின் இன்டர்வியூ பற்றி டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 15/9/2025 தான் வந்து இன்டர்வியூ டேட்டு. இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத பின்னாடி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், அதாவது கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் 16 வேகன்சி இருக்குது. மெக்கானிக்கல், EEE ஆட்டோமொபைல் முடித்த கேண்டிடேட், டிகிரி முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். அதாவது ஃபுல் டைமில் ரெகுலரில் டிகிரி முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். மொத்தமாக உங்களுக்கு ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்கும். சரிங்களா? பர் மந்த் ஸ்டைஃபண்ட் வந்து 18,000 ரூபாய். இதில் EFA 13,500 ரூபாய் அவங்க வந்து கொடுக்குறாங்க. போட்டு, அதாவது 4,500 ரூபாய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய BOAT ஷேர் வந்து கொடுக்குறாங்க. டிப்ளமோ டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 5 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், CSE கம்ப்யூட்டர் சயின்ஸ், EEE ஆட்டோமொபைலில் ஃபுல் டைமில் ரெகுலரில் முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். 16,200 ரூபாய் வந்து டோட்டல் பர் மந்த் ஸ்டைஃபண்ட் இதற்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக இருக்கக்கூடிய வந்து XITI அப்ரெண்டிஸ், அதாவது ட்ரேட் அப்ரெண்டிஸில் 60 வேக்கன்சி இருக்குது. NCVT சர்டிஃபிகேட் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். மினிமம் 50% மார்க் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். ஃபிட்டர், டர்னர், மிஷினிஸ்ட், எலக்ட்ரீஷியன், MMV ட்ரேட் முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். 16,200 ரூபாய் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்கும். சரிங்களா? கிராஜுவேட் அல்லது டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் டைரெக்டாக வந்து அவங்க nats.education.gov.in நாட்ஸோடைய வெப்சைட்டில் டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ். சரிங்களா? அதுவே ட்ரேட் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் NAPS, அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் india.org வெப்சைட்டில் டைரெக்டாக அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட் மட்டும்தான் வாக்கின் இன்டர்வியூ, அதாவது இன்டர்வியூக்கு டைரெக்டாக போக முடியும். சரிங்களா? அதற்கு செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். அவங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன், அதாவது உங்களுடைய நியர்பையில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் உங்களுக்கு அவங்க மேலே எந்த விதமான கேஸும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் இதுக்கெல்லாம் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்குமே, அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரில் இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் உண்டு. அதே மாதிரி என்ரோல்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நாட்ஸில், அதாவது கிராஜுவேட் டிப்ளமோனா நாட்ஸ்லையும், ITI கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் NAPSலையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ப்ராசஸ் நடக்கும். இது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அட்டன் பண்ண கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? கிராஜுவேட் டிப்ளமோ வந்து 2021, 2022, 2023, 2024 முடித்த கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். இந்த 4 வருடத்திற்கு முன்னாடி முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள் கிடையாது. ஆல்ரெடி அப்ளை பண்ணி செலக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்தாலும், ஆல்ரெடி அப்ளை பண்ணி நீங்கள் போய் ஜாயின் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களாம் எலிஜிபிள். ஜாயின் பண்ணி பாதியிலே வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க நாட் எலிஜிபிள். ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்டும் நாட் எலிஜிபிள். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்கும். ட்ரைனிங் ஸ்கூல் இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னையில் தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடித்தால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேரண்டியும் கிடையாது. உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸுக்காக உங்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் உண்டு. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து மெயில் மூலியமாகவோ அல்லது ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு டீட்டெயில்ஸ் வந்து தெரியப்படுத்துவாங்க. அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பர்டிகுலர் வெப்சைட்டில் NATS வெப்சைட் இல்லைனா NAPS வெப்சைட்டில் பதிவு பண்ணால் மட்டும்தான் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து டிப்ளமோ அல்லது டிகிரி முடிச்சிருக்காங்க, ITI முடித்திருக்காங்க, இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த டீட்டெயிலை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.